சார்பாக உங்கள் யாவரையும் கர்த்தருடைய அன்பில் வாழ்த்துகின்றோம். சகோதரர் சாம்சன் பால் இந்நாட்களில் கர்த்தருடைய கரத்தினால் வல்லமையாக உபயோகிக்கப்பட்டு வரும் ஒரு தேவ ஊழியர். இவருடைய எழுச்சிமிக்க பிரசங்கங்களும் சத்திய சாராம்சங்கள் நிறைந்த எழுத்துக்களும் அநேகரை சத்தியத்தின் சரியான பாதையில் வழிநடத்துகின்றன. இப்பொழுதும் சகோதரர் சாம்சன் பால் மூலமாக கர்த்தருடைய அருள் வார்த்தைகளை கேட்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நான் உங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கடந்து செல்கின்ற பொழுது ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற தலைப்பை முன்வைத்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே அது ஒரு உண்மையுள்ள வாழ்க்கையை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை குறிக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே அது உண்மையுள்ள வாழ்க்கை தான். உண்மையுள்ள வாழ்க்கைக்கு பேர் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனாலும் இந்த காலகட்டத்திலே உண்மையான கிறிஸ்தவ அனுபவங்களை அநேகரிடத்தில் பார்ப்பது மிகவும் அபூர்வமாக மாறிவிட்ட ஒரு காரணத்தினால்தான் இதற்கு உண்மையுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற பெயரிட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ஏதோ நாம் சபைகளுக்கு சென்று ஆலயங்கள் என்று நாம் நம்புகிற இடங்களுக்கு சென்று சில பாடல்களை பாடி துதி செய்து வழிபாடு செய்து இவ்விதமாக சில பக்தி சம்பந்தமான காரியங்களை செய்து நாம் நம்முடைய பக்தியை வெளிப்படுத்துகின்ற ஒரு அனுபவத்தை அல்ல, ஒரு உண்மையான வாழ்க்கை முறையின் மூலமாக தேவனை பிரதிபலித்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை முறையின் மூலமாக தேவன் கனப்படும் விதமான ஒரு வாழ்க்கையின் முறை மூலமாக நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று உலகத்திற்கு தெரியும்படியாக வாழ்வதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதனுடைய பேர் தான் என்ன? That is what is called the Christian life, true Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆராதனை வழிபாடெல்லாம் வாரத்தில் ஒரு முறை கொஞ்ச நேரத்தோடு முடிஞ்சிடும். ஆனால் வாழ்க்கை என்பது தொடர்கதை, தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த வாழ்க்கை மூலமாக நம்மை வெளிப்படுத்தணும். முக்கியமாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்றைய கிறிஸ்தவர்கள் எனக்கு என்ன ஆண்டவர்கிட்ட கிடைக்கும் அது மட்டும்தான் பிரதானமான கரிசனையாக இருக்கிறது. இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய சாராம்சம் கான்செப்ட் எல்லாவற்றையும் கவனித்து பார்க்கும் பொழுது வாட் ஐ கேன் கெட் ஃப்ரம் மை காட், ஆண்டவர் எனக்கு என்ன கிடைக்கும், இந்த ஒரே கன்சர்னில் தான் போயிட்டே இருக்குது. அதனால தான் நம்ம எதையும் பெறலை. ஆனால் தேவனுக்கு என்னிடத்திலிருந்து என்ன கிடைக்க வேண்டுமோ அதை நான் கொடுக்க முன் வருகின்ற பொழுதுதான் தேவன் எனக்கு என்ன கொடுக்க விரும்புகிறாரோ அதை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய நோக்கங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே முன்வைக்கப்பட்டு அதற்கு சேர்ந்து வாழ்வதற்கு முன்வர வேண்டும். அதற்கு பதிலாக நீர் இதை தருவீராக அதை தருவீராக என்கிற விண்ணப்பங்களே கிறிஸ்தவ வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையிலே உண்மையான ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியாது. எனவே தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த பூமியில வாரத்துக்கு ஒரு முறை கோயிலுக்கு வந்து ஒரு ஆராதனை செய்யறதை எதிர்பார்க்கிறாரா, இல்லை காலையிலும் மாலையிலும் ஜெபம் பண்றதை எதிர்பார்க்கிறாரா, இல்லை சில பாடல்களை பாட துதிக்க அந்த மாதிரிப்பட்ட ஒரு வழிபாட்டு நிகழ்ச்சியை நடத்த ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரா? இவையெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவசியம் என்ற பொழுதிலும் கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையில பிரதானமாக எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால் நாம் ஒரு குறிப்பிட்ட விதமான வாழ்க்கையை வாழ வேண்டும். நாம் ஒரு குறிப்பிட்ட விதமான வாழ்க்கையை வாழணும். அதாவது நாம வாழ்ற வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1 அத்தியாயத்தினுடைய 8 வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். You will be my witnesses. அதாவது என்னை நீங்கள் பிரதிபலித்து காண்பிக்கின்றதான மக்கள் கூட்டமாக இருப்பீர்கள். அதற்காகத்தான் உங்களுக்கு நான் பரிசுத்த ஆவியை கொடுக்கின்றேன். அருமையானவர்களே, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் என்ன ஆண்டவருக்காக செய்கிறோம் என்பதல்ல, நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். அப்படியானால் முக்கியமாக 3 குறிப்பிட்ட நிலைகளிலே ஜனங்கள் நம்மை பார்க்க வேண்டும். மத்தேயு 5:16 வாசித்து பார்க்கும் பொழுது கூட அங்கே நாம் பார்க்கிறோம், ஜனங்கள் உங்கள் நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. ஜனங்கள் உங்கள் நற்கிரியைகளை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய நற்கிரியைகளை ஜனங்கள் பார்ப்பதற்கு நம்முடைய வாழ்வு இடம் கொடுக்க வேண்டும். ஆகையால் அருமையானவர்களே, ஒரு சாட்சிமிக்க வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அப்படியானால்
எப்படிப்பட்ட சாட்சி? மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற வித்தியாசங்களை அறிந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த ஏற்ற விதமான ஒரு சாட்சி வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. குறிப்பாக கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கணும். அல்லேலூயா. ஆனா நிறைய கிறிஸ்தவங்களை பாருங்க, சந்தோஷத்தை அவங்க முகத்துல பார்க்கறதே ரொம்ப கடினம். சொல்ல போன பிற மதத்தவர்களை விட கிறிஸ்தவ மதத்தில் உள்ள மக்களுடைய முகங்கள் தான் சற்று சோர்வாக, வருத்தமானதாக, ரொம்ப சீரியஸாக இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அவங்கள சிரிக்க வைக்கிறது ரொம்ப கடினம். அதுக்காக நிறைய ஜோக்கெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் இந்த காலங்களில் ரொம்ப ஜோக்கெல்லாம் பண்ணி தான் ஊழிகள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்குது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இட்ஸ் a happiest life. இயேசு கிறிஸ்து ஒரு துக்கமான ஒரு வாழ்க்கை முறை நமக்கு விட்டுட்டு போகல, ஒரு ஜாய்ஃபுல் லைஃப்பை தான் நம்ம விட்டுட்டு போயிருக்கிறார். அதனால தான் சீடரிடத்தில் பேசும் பொழுது யோவான் 15:11 வாசிக்கிறோம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்னிடத்தில் இருக்கிற சந்தோஷம். அப்போ என்ன அர்த்தம்? இயேசுநாதரை குறித்து நாம பார்த்த பிக்சர் எல்லாம், அவரை போர்ட்ரேட் பண்ணியிருக்கிற அந்த இதெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவர் துக்கத்தோடு இருக்கிறதா, அப்படித்தானே? வியாகுல நிறைந்தவரை அந்த கெத்செமனே காட்சியை தான் கொண்டு வந்திருக்கிறோம். அதனால நம்மில் அநேகர் அந்த விதமாகவே நம்முடைய வாழ்க்கை முறையை வச்சிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து சீடர்களுக்கு சொல்லுகிற பொழுது என்ன சொன்னார்? அது யாரோ ஒருத்தருக்கு போய் சொல்லல, அவரோடு ஒட்டி உறவாடி 3.5 ஆண்டு காலங்கள் அவரை பின்தொடர்ந்து கொண்டிருந்த ஒரு மக்கள் கூட்டத்தை பார்த்தான் சொன்னார், என்னுடைய சந்தோஷம் உங்களுக்கு நிறைவா இருக்கணும். அப்போ அவங்க சந்தோஷமா இருந்ததை அவங்க பார்த்துருப்பாங்க, அப்படித்தானே? அல்லேலூயா. அப்போ அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. ஆனா இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அருமையானவர்களே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா? ஜனங்கள் ஆராதிக்கின்ற சூழல்களிலே சந்தோஷமாக இருப்பதாக அறிக்கையிடுகிறார்கள். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, குறைவானாலும் நிறைவானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. இந்த மாதிரி பாடல்கள் பாடுகிற வேளையில மட்டும்தான் சந்தோஷமா இருக்கிறாங்க. பல நேரங்களில் கிறிஸ்தவங்க பாடுற பாடலுக்கும் அங்கே வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. பாடல்கள் என்ன பாடுவாங்க? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. இது உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, இல்லைங்க நான் ஒரு பாடலுக்காக தானே பாடினேன், குறைஞ்சபட்சம் ஒரு பாட்டு பாடுற வேலையிலையாவது நான் சந்தோஷமா இருக்கிறத உனக்கு பிடிக்கலையா அப்படி சொல்ற மாதிரி இருக்கும். ஆனால் பாட்டு பாடுற வேலையில மட்டும் இல்லைங்க, ஆராதிக்கிற வேலையில மட்டும் இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா? அதாவது நாம் ஏதோ ஒரு சூழல்கள்ல சந்தோஷமா இருக்கிறதுல வாழ்க்கை, ஆர் வி லிவிங் a happiest life, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடிகிறதா? அப்படி சொன்ன உடனே உங்க மனசுக்குள்ள 1000 கேள்வி எழும்போம். இவருக்கு என்ன தெரியும், எங்க ஹஸ்பண்ட் எப்படிப்பட்டவர்னு இவருக்கு தெரியாது, அந்த மனுஷன் என்னை எங்க சந்தோஷமா இருக்க விட்டாரு, இந்த மனுஷன் இருக்கிற வரைக்கும் நான் எங்க சந்தோஷமா இருக்க போறேன். அதை கேட்டுக்கிற கணவர் நினைக்கிறாரு, அவன் என்னைக்கு வந்தாலும் அன்னையிலிருந்து என் வாழ்க்கையில சந்தோஷம் போயிடுச்சு காணாம, எவ்வளோ தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது. இவரு பிரசங்கம் பண்றார் தெரியாதனமா, எனக்கு அமைஞ்சது மாதிரி ஒரு மனைவி அமைஞ்சிருந்தா யாருமே சந்தோஷமா இருக்க முடியாதுங்க. அதிகபட்சம் இந்த மாதிரிப்பட்ட கூட்டத்தில் வேணா ஒரு பாட்டு பாடி சந்தோஷமா இருக்கலாம். இல்லைங்க எனக்கு வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு தானே தெரியும், எவ்வளோ பெரிய பொருளாதார நெருக்கடி, தொடர்ந்து தொழிலில் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கிறேன், நல்ல வேலை கிடைக்கல, பலவிதமான நெருக்கடி, இப்படிப்பட்ட சூழலை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? இவர் பிரசங்கியார், பிரசங்க மேடையில் அழகா பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவாரு, என்னுடைய வாழ்க்கையோட கஷ்டம் எனக்கு தானே தெரியும், அந்த மாதிரிலாம் சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் இவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று வேதாகமும் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனவே உங்கள் வாழ்க்கை சூழலின் அடிப்படையிலே உங்களுடைய சந்தோஷத்தை முடிவு செய்யாதிருங்கள். வேத வார்த்தை சொல்லுகிறது, in any situation, in any circumstances, you can make yourself happy by the presence of God. கடவுளுடைய சமூகத்தை கொண்டு உங்களை நீங்கள் சந்தோஷமாக்கிக் கொள்ள முடியும். கிறிஸ்தவர்கள் வாழ்க்கை சூழல்களை கொண்டு தங்களை சந்தோஷமாக்கிக் கொள்ள கற்றுக்கொண்டவர்களாக அல்ல, தேவ சமூகத்தை கொண்டு தங்களை சந்தோஷமாக்கிக் கொள்ள கற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அனுதின போராட்டமான வாழ்க்கை சூழலுக்கு மத்தியிலே, நெருக்கடியான சூழலுக்கு மத்தியிலே தேவ பிரசன்னத்தை தேடி அந்த பிரசன்னத்தின் மூலமாக சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்பற்ற ஒரு நிலைமையிலும் தங்களை சந்தோஷமாக்கிக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை.
அதை கற்றுக்கொண்டவனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் தான் பிலிப்பி திருச்சபை மக்கள் துக்கத்தோடும் சோர்வோடும் சஞ்சலத்தோடும் அதிருப்தியோடும் விரக்தியோடும் வாழ்ந்த ஒரு காலகட்டத்திலே அவர்களுக்கு சிறைச்சாலைக்குள் இருந்து கொண்டு கடிதம் எழுதுகிறான். நெருக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலைக்கு மத்தியிலே அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகிறது என்று சொல்ல முடியாத ஒரு சூழலில் இருந்து கொண்டிருந்ததான அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி திருச்சபை மக்கள் எழுதுகிறான், சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் பர்த் ரைட், ஸ்பிரிச்சுவல் ஃபண்டமெண்டல் ரைட். அதை நம்ம என்ன செய்யணும்? we must claim it. அதனால நம்முடைய சூழல்களை பார்த்து, நம்முடைய குடும்ப நிலைமையை பார்த்து நாம நம்மை துக்கமாக இருக்கிறத நியாயப்படுத்தி கொண்டு வாழக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறதை விசுவாசியுங்கள். அல்லேலூயா. அதனால நீங்க வேஷம் போட்டு சந்தோஷமா இருக்கிறத நானும் விரும்புறதில்லை. ஏதோ கடமைக்காக சந்தோஷமா இருக்கிறத மாதிரி காட்டிக்கிறது இல்லை. ஏதோ நமக்கு என்ன துக்கம் இருந்தாலும் முகத்தை சிரிச்சு காமிக்கணும், ஏன்னா நம்ம கிறிஸ்தவங்களாயிடுச்சே. அப்படி இல்லை. இருதயத்துல சந்தோஷத்தை உருவாக்கி கொண்டு முகத்துல சந்தோஷத்தை பிரதிபலிங்க. அல்லேலூயா. இன்றைய திருச்சபைகள் கற்றுக் கொடுக்கிறது போல ஒரு போலியான சந்தோஷத்தை முகத்துல காட்டுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லல. ஒரு உண்மையான சந்தோஷத்தை இருதயத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவங்களை மற்றவங்க பார்க்கிற வேளையில இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, இவங்க பேசுறா சந்தோஷமா இருக்குது, இவங்க ஒரு செயலை செய்தா ஒரு சந்தோஷத்தோட செய்யறாங்க. பல நேரங்களில் நம்ம நிறைய செய்யறோம், ஆனா நம்முடைய முகத்துல சந்தோஷம் இல்லை, ஏதோ கஷ்டப்பட்டு கொண்டே செய்யறோம். கிறிஸ்தவர்கள் எந்த ஒன்றை செய்தாலும் அதை ஒரு ஜாய்ஃபுல் ஹார்ட்டோட செய்யணும், ஒரு சந்தோஷமான இருதயத்தோட செய்யணும். கிறிஸ்தவங்க வாழ்றதை பார்க்கறவங்கள மற்றவங்களுக்கு ஒரு பொறாமை ஏற்படணுங்க. ஏன்? நமக்கு இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, கார் இருக்குது, செல்வம் இருக்கு, நமக்கு இல்லாத சந்தோஷம் அவ்வளவு ஒன்றும் வசதி இல்லாத இவங்களுக்கு இருக்குதே. நாம எவ்வளவு லக்ஸுரி சிச்சுவேஷன்ல இருக்கிறோம், நாம் அடைய முடியாத சந்தோஷத்தை இவங்க அடைகிறாங்களே அப்படின்னு பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு கிறிஸ்தவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் சந்தோஷமாக இருக்கிறத மற்றவங்க பார்க்கலன்னு சொன்னா நாம் இந்த காஸ்பலை சொல்ற வேளையில இந்த காஸ்பலை ஏத்துக்கிறதுக்கு அவனுக்கு மன தூண்டுதல் வருமா? நாம ரொம்ப துக்க முகத்தோடு சோர்ந்த முகத்தோடு சென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள், இல்லைன்னா நீ நரகத்துக்கு போவாய், அப்படி அவர் ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு போவாய் சொன்னா நம்மளை பார்க்கிற வேளையில அந்த நாம சொல்றத அவன் ஏத்துக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலே இருக்காது. அப்படித்தானே? நாம சந்தோஷத்தோட சொன்னாதான் ஏதோ இவனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, இவன் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏத்துக்க மனசுக்கு வரும். அதனால சந்தோஷமா இருங்க. முதலாவது கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் என்ன சொல்லுவேன்னா, சிலர் சொல்லுவாங்க நான் எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போறேன், நீங்க சந்தோஷமா இருங்க, நீங்களாவது சந்தோஷமா இருங்க. சிலர் சொல்லுவாங்க என் ஹஸ்பண்டாவது சந்தோஷமா இருந்தா சரிதான், நான் எப்படியாவது போறேன், என் பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தா சரி, நான் எப்படியோ துக்கத்திலே வாழ்ந்து முடிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்றேன், முதலாவது நீங்க சந்தோஷமா இருங்க. உங்க பிள்ளைகளை பத்தி அடுத்தபடி உங்க கணவர் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறத விட, நான் சொல்றதை தப்பா புரிஞ்சுக்காதீங்க, நீங்க சந்தோஷமா இருக்கிறத மிக முக்கியமா நினைங்க. அல்லேலூயா. என் கணவர் சந்தோஷமா இருக்கணுங்க, அதான் எனக்கு குறி, நான் என்ன துக்கம்னாலும் அனுபவிச்சுட்டு போறேன் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக் யுவர் செல்ஃப் ஹாப்பி. உங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்துங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா தான் உங்க கணவரை சந்தோஷப்படுத்த முடியும். நீங்க சந்தோஷமா இல்லைன்னு சொன்னா உங்க கணவரை நீங்க துக்கப்படுத்த தான் முடியும். நீங்க சந்தோஷமா இல்லைன்னா உங்க மனைவியை நீங்க துக்கப்படுத்த தான் முடியும். துக்கப்படுத்துகிற மனைவிகள் எல்லாம் தங்களுக்குள் துக்கமாக இருக்கிறார்கள், கணவர்களுக்கு துக்கத்தை கொடுக்கிறார்கள். அநேகர் மனைவிகளை துக்கப்படுத்துறாங்க. ஏன் துக்கப்படுத்துறாங்க நினைக்கிறீங்க? அந்த ஆள் மட்டும் சந்தோஷமா உண்மையான ஒரு சந்தோஷத்துக்குள்ள இருந்தால் அவர் துக்கப்படுத்த மாட்டார். அவருக்குள்ள ஒரு அன்ரெஸ்ட், ஒரு அன்ஈசினஸ், எப்பவுமே எப்படி இருக்கிறாரு? ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறாரு. அதனால அவரால் யாருமே சந்தோஷப்படுத்த முடியாது. எனவே முதலாவது நாம் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சந்தோஷமாக இருப்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய சீடர்களை பார்த்து சொன்னார், இப்போ நீங்க துக்கமா இருக்கிறீங்க, ஆனால் நான் உங்களை மறுபடியும் பார்ப்பேன். ஐ வில் see you again. யோவான் 16:22 வாசித்து பார்க்கும் பொழுது, நான் உங்களை மறுபடியும் சந்திப்பேன். அப்படி சந்திக்கிற பொழுது உங்க துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும். அந்த சந்தோஷத்தை ஒருவனும் உங்களை விட்டு எடுத்து போட முடியாது. அல்லேலூயா. அதனால துக்கம் இருக்கலாம், துக்கம் இருக்கிற வேளையிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை சந்திக்கும் பொழுது அந்த துக்கமெல்லாம் மாறும், சந்தோஷம் வரும். எத்தனை பேர் இந்த காலில் நம்புறோம்? நீங்க சொல்றத சொல்லிட்டே இருங்க பிரதர், நான்
கேட்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கிறீங்களா? இதை ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க முடியும் நினைக்கிறீங்களா? இல்லை வழக்கமாக எல்லா கூடிகளையும் சொல்கிற மாதிரி கடமைக்கு ஒரு அலையிலே சொல்ல போகிறீங்களா? இதை ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? கேன் யூ ப்ராக்டிஸ் இட்? நான் சந்தோஷமாக இருப்பேன். ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு எனக்கு என்னென்ன சூழல் பிரச்சனை இருந்ததோ அவையெல்லாம் இருந்தன. நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கு எனக்கென்று சில சூழல்கள், எனக்கென்று சில வருத்தத்திற்குரிய காரியங்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் இது போன்ற காரியங்கள் இருந்த ஒரு காலகட்டத்தில் நான் எவ்வளவு துக்கப்பட்டு கொண்டிருந்தனோ, எவ்வளவு சோர்ந்து போய் கொண்டிருந்தனோ, அதுபோல இன்றைக்கு நான் இல்லை. நான் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன், இன்றைக்கு சந்திக்கிறது போன்ற ஒரு சூழலை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு சந்திருந்தா ரொம்ப துக்கமாக இருந்திருப்பேன். ஆனால் இன்றைக்கு நான் துக்கமாக இல்லை. காரணம் என்ன? அன்றைக்கு எனக்கு விவரம் தெரியலை. அன்றைக்கு என்னுடைய சூழல்களையும் பார்த்தேன். இது எனக்கு துக்கத்தை வருத்தும் என்று தான் நினைத்தேன். ஆனால் இன்றைக்கு நான் கிறிஸ்துவுக்குள் எனக்கு வைக்கப்பட்டிருக்க அந்த சுதந்திரத்தை உற்று கவனிக்கிறபடினாலே தேவையில்லாமல் எல்லாம் என்னை துக்கப்படுத்த நான் அனுமதிப்பதில்லை. ஒரு நாள் நான் அடிக்கடி அதை சொல்லுவேன், எல்லா பெரும்பாலான பிரசங்களும் சொல்லுவேன். ஒரு நாள் சில ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு ரொம்ப மன வருத்தம் வந்துச்சு, ஒரு சாயங்கால வேலை. ஏன்னா அந்த மாதிரி மன வருத்தப்படுத்தும்படியான சில வார்த்தைகளை நான் கேட்க நேர்ந்தது. அப்போ அதனால எனக்கு மனசில் ரொம்ப ஒரு வருத்தம் ஏற்பட்டு நான் என்ன சொன்னேன் நினைத்தேன்னு சொன்னால், இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழலை நான் ரொம்ப நாள் நீ துக்கமாக தான் இருக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இருதயத்தை உடைக்கும்படியான சில வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன். அதனால் இந்த மனநிலை மாறவும் பல வாரங்களே ஆகணும். ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள்ள அது நம்ம மனசை ரொம்ப சோர்ந்து போக பண்ணிகிட்டே இருக்குது, வருத்தப்படுத்தி கொண்டே இருக்குது. அப்படி வருத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறவளை நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீர் தந்த சமாதானத்தை எதுவும் என்னை விட்டு எடுக்கக்கூடாது. நீர் எனக்கு கொடுத்த சந்தோஷத்தை ஒருவராலும் பறிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறீர். இன்றைக்கு இந்த இரவிலேயே நான் நிம்மதியாக படுத்து தூங்கணும். இப்பொழுது எனக்கு முன்பாக நிலவுகிற இந்த சூழலுடைய விளைவாக என்னுடைய தூக்கம் கெடக்கூடாது, நிம்மதி குறையக்கூடாது. நான் வழக்கமாக தூங்குறது மாதிரி தூங்க போனோன்னு 5 நிமிஷத்தில் எனக்கு தூக்கம் வரணும். நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, அவ்வளவு வேதனைக்குரியதான ஒரு சூழல் எனக்கு வந்திருந்த பொழுதிலும் கூட அன்றைக்கு நான் நிம்மதியாகத்தான் தூங்கினேன். காரணம் என்ன? சூழல்களின் அடிப்படையில் அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துவை சார்ந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை சார்ந்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எனவே we can practice it, we can be happy. உண்மையிலேயே நம்ம ஆண்டவரை சார்ந்து இருந்தோம்னு சொன்னா நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். எத்தனை பேர் உண்மையிலேயே நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு கைகளை உயர்த்தி ஒரு அல்லே சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கலாம். அருமையானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் கிறிஸ்து உங்களை நிச்சயமாக சந்தோஷமாக வைப்பார். ஆனால் நாம் சந்தோஷமாக இல்லாமலே நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறோமா? வருத்தத்தோட தொடர்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் கேட்க வேண்டிய முதல் கேள்வி, நான் ஒரு கிறிஸ்தவனாக மட்டும் இருக்கிறேன், ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனா? ஆமே, இன் கிரைஸ்ட். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது போல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எனக்கு ஏன் அந்த துக்கம்? துக்கம் வராதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். நிச்சயமா வரும். மனித வாழ்வினுடைய சூழல்களில் மனித இயற்கை துக்கப்படுவோம். ஆனால் இதுவே நம்முடைய தொடர்கதையா? விரக்தியும் அதிருப்தியும் சோர்வும் சஞ்சலமும் இதுவே நம்முடைய தொடர்கதையா? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படி என்றால் நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும், நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றோமா? பாருங்கள், சில நேரங்களில் தேவன் நம்மை எவ்வளவுதான் ஆசீர்வதித்தாலும் கூட நாம சந்தோஷமா இருக்க முடியாம போயிடுது. சாலோமோன் ராஜாவுக்கு தேவன் எதை கொடுக்காம விட்டுட்டார்? அறிவை கொடுக்கலையா, ஞானத்தை கொடுக்கலையா, புத்தியை கொடுக்கலையா, பணத்தை கொடுக்கலையா, பொருளை கொடுக்கலையா, நல்ல சூழலை கொடுக்கலையா? எல்லாம் கம்ஃபர்டபுளா இருந்தது, எல்லாம் லக்ஸூரியஸா இருந்ததே. அப்படித்தானே? இந்த மாதிரி செல்வங்களையும் சீர்சிறப்புகளையும் பெற்றிருந்த ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை என்றால் உலகத்தில் யார் சந்தோஷமாக இருக்க முடியும்? ஆனால் சாலோமன் சந்தோஷமாக இருக்கவில்லை. காரணம் என்ன? பிரசங்கி 2ஆம் அத்தியாயத்தினுடைய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அவனுடைய ஒரே நோக்கம் என்னை எப்படி சந்தோஷப்படுத்துறது. அவனுடைய இருதயத்துக்கு பார்த்தவன் சொல்லுவான், சந்தோஷமாறு, அந்த சந்தோஷம் அனுபவி. பிரசங்கி 2ஆம் அத்தியாயத்தினுடைய 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது என்னுடைய இருதயத்திற்கு எந்த சந்தோஷத்தையும் நான் இல்லைன்னு சொல்லலை. என் கண்கள் இச்சித்தவை எதற்கும் நான் இல்லைன்னு சொல்லலை, எல்லாரையும் பெற்றுக் கொடுத்தேன். ஆனாலும் he was not able to be happy. அதைத்தான் சொன்னான் பிரசங்கி 1ஆம் அத்தியாயம் 14ஆம் வசனத்திலே, மாயை மாயை எல்லாம் மாயை, சூரியனுக்கு கீழே நடந்துள்ள கவனித்து பார்த்தேன், எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலமா இருந்தது.
பிரசங்கி 2:17 வாசித்து பார்க்கும் பொழுது, எல்லாவற்றையும் நான் வெறுத்தேன், இந்த ஜீவனை வெறுத்தேன், காரணம் என்றால் எல்லாம் எனக்கு மாயும், மனதுக்கு சஞ்சலமாக இருக்கின்றது. அருமையானவர்களே, எல்லாம் மாயும், மனதுக்கு சஞ்சல. காரணம் என்ன? வாட்ஸ் தி ரீசன் பிஹைண்ட் தட்? சாலோமனுக்கு தேவன் தான் எல்லா நன்மைகளையும் கொடுத்தார், எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். ஆனா இந்த மனுஷனை சந்தோஷமா இருக்கிறத நாம பார்க்க முடியலையே. இந்த மனுஷன் என்ன எழுதிட்டு போயிருக்கணும்? இருந்தா என்ன மாதிரி சந்தோஷமா இருக்கணும்டா, ஆண்டவர் அந்த மாதிரி என்ன ஒரு நல்ல லெவல்ல வச்சு ரொம்ப சந்தோஷமாக்கினார் அப்படின்லாம் எழுதிட்டு போயிருக்கணும். ஆனா என்ன சொன்னா, என்ன மாதிரி ஒருத்தனை அனுபவிச்சது கிடையாது, என்ன மாதிரி எவனுமே இந்த அளவுக்கு வசதியா சீர்சபை இருந்தது கிடையாது. அது இருக்கட்டுமையா, சொல்றோம் நான் அதை சாப்பிட்றேன், இதை சாப்பிட்றேன், அந்த ஃப்ரூட் சாப்பிட்றேன், இந்த ஃப்ரூட் சாப்பிட்றேன், இந்த விதமான சத்துணவுலாம் சாப்பிட்றேன், இவ்வளோ பெரிய ஹெல்த்தி ஃபுட்லாம் சாப்பிட்றேன், எல்லா கதையும் முடியா. நீ எப்படி இருக்கிற ஆள் நோஞ்சானா இருந்துட்டு, ஊதுனா பறக்கிற மாதிரி இருந்துட்டு, அதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லி என்ன பிரயோஜனம்? அவ்வளோ சீர்சிறப்பை அனுபவித்தேன்னு சொன்னா ஏன் மகிழ்ச்சியாக இருக்க இருந்தேன்னு சொல்ல முடியாமல் போய்விட்டது? பின் சந்ததிக்கு உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தது என்கிற தகவலை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டதே. காரணம் என்னவென்று சொன்னால், அருமையானவர்களே, எந்த ஒரு மனிதன் தேவனை சார்ந்து தேவனை தேடிக்கொண்டு வாழ்கிறானோ, எந்த ஒரு மனிதனுடைய இருதயம் தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விதமான நன்மைகளை விட தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாக விரும்பி தேடுகிறதோ, அந்த மனுஷனுடைய இருதயம் தான் உண்மையான சந்தோஷத்தை காணும். அல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு சுற்றுச்சூழல் அவ்வளவு ஆதரவாக இல்லாமல் இருந்தா கூட, அவன் எதிர்பார்க்கிற நன்மைகள் எல்லாம் அவனுக்கு கிடைக்காம இருந்தா கூட, அவனுடைய இருதயம் சந்தோஷமா இருக்கும். தேவனை தேடுகிற இருதயமே வாழும். அல்லேலூயா. எனவே சாலோமன் ராஜாவுக்கு சந்தோஷம் கிடைக்காம போன காரணம் என்னன்னு சொன்னா, அவன் தேவன் கொடுத்தவைகள் எல்லாம் எப்படி அனுபவிக்கிறது அதை தேடினான். மத்தியானம் என்ன சாப்பிடலாம், இரவுல என்ன சாப்பிடலாம், காலையில் என்ன ட்ரெஸ் பண்ணலாம், சாயங்காலம் என்ன ட்ரெஸ் பண்ணலாம், இன்னைக்கு யார் யார் நம்மளை வரவேற்க போறாங்க, யார் யார் பாராட்ட போகிறாங்க, இன்னைக்கு யார் யாரை பத்தி எப்படியெல்லாம் கற்பனை பண்ணலாம். 1000 பேரை கல்யாணம் பண்ணதுடைய விளைவாக கடைசியில் உன்னத பாட்டில் என்ன பண்ணாரு? சரியான உருவகப்படுத்தி விட்டார். சரியாக என்ன செய்தார்? ரொம்ப ரொம்ப கற்பனைகளை என்ன சார் கொடி கட்டி பறந்து அங்கே நிறைய எழுதி வச்சிருக்கிறார். இதைத்தான் செய்தார். ஆனா தேவனை தேடுவதை தவறிவிட்டார். அல்லேலூயா. தேவனை மையம் கொண்டு வாழ்வதை தவறிவிட்டார். தன்னுடைய அறிவை சார்ந்து, புத்தியை சார்ந்து, தேவன் கொடுத்த ஞானத்தை சார்ந்து நிறைய நீதிமொழிகளை சொன்ன பொழுதிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்து, தேவ நீதியை சார்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அவன் சரியாக வைத்துக் கொள்ளவில்லை. தேவனை தேடுகிற ஒரு மனிதனாக இருக்கவில்லை. அருமையானவர்களே, ஆண்டவரை தேடுங்கள். அல்லேலூயா. முதலாவது தேவனை தேடுங்கள், அப்படி எல்லாம் கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை விசுவாசியுங்கள். கொலோசியர் 3:1-2 சொல்லுகிறபடி கீழானவைகள் எல்லாம் மேலானவைகளை நாடுங்கள். இன்றைய கிறிஸ்தவ தலைவர்கள் எல்லாம், இன்றைய கிறிஸ்தவ தலைவர்கள் நடத்துகிற கூடுகள் எல்லாம் நமக்கு கொடுக்கிற செய்தி என்னவென்றால், நீ அதை கேள், இதை கேள், இப்படி கேள், அப்படி கேள், இந்த வாக்குறுதியை பற்றி கொண்டு கேள், அந்த வாக்குறுதியை பற்றி கொண்டு கேள் என்று. ஆனால் மேலானவைகளை தேடினால்தான் கீழானவைகள் கொடுக்கப்படும் என்கிற தேவ ரகசியம் இவர்களுக்கு வெளிப்படவில்லை. அவர்கள் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பலமுடையவர்களாக வாழ்ந்தவருடைய வாழ்க்கையை சுட்டிக்காட்டி அவர்களைப் போல தேவனுடைய ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நீ இதை உரிமை கொண்டாடி கேள் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்ததை இவர்கள் மறைமுகமாக மறுதலித்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிக் கொடுத்தார் என்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய ஆளுகையை தேடு, அவருடைய வழிநடத்துதலை தேடு, அவருடைய சித்தத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை முறை தேடு, உனக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனா இன்றைக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உள்ள சீமானாக இருந்தான், அதை நீ கிளைம் பண்ணி கேளு. யாக்கோபு சாதாரணமா போனான், வெறும் கையில ஒரு கோலை பிடிச்சிட்டு போனான், திரும்பி ஒரு பெரிய பரிவாரங்களோடு வந்தான், இதை நீ உரிமை கொண்டாடி கேளு. தாவீதை ராஜாவாக்கின தேவனை நீ அறிந்திருக்கிறாய், அதை நீ உரிமை கொண்டாடி கேள். இதுதான் சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா? ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்தது என்ன? இவர்கள் சொல்லிக் கொடுத்த சத்தங்களுக்கு மத்தியில் இந்த இயேசு கிறிஸ்து சத்தம் யாருக்கும் கேட்கல. அவர் ஒரே ஒரு வசனத்தை சொல்லிக் கொடுத்தார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அவருடைய உண்மையான சீடனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிக் கொடுத்தார், கீழானவைகள் அல்ல மேலானவைகளை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கொடுக்கப்படும். ஆம் அருமையானவர்களே, தேவனை தேடுங்கள், தேவனுடைய பிரசன்னத்தை தேடுங்கள், தேவனுடைய ஐக்கியத்தை தேடுங்கள், தேவனுடைய அன்பை தேடுங்கள், தேவனுக்கு பிரியமாக வாழ்கிற வாழ்க்கை முறையை தேடுங்கள், தேவனோடு வாழ்கிற நிச்சயத்தை தேடுங்கள். உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார். அதற்கு பதிலாக நம்முடைய வாழ்வு தொடர்பான காரியங்களையே நம்முடைய ஜெப குறிப்புகளாக வைத்துக்கொண்டு அதற்காகவே இரவும் பகலும் நான் ஜெபித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய முகங்கள் துக்கமாகத்தான் இருக்கும். நான் 3 மணி நேரம் ஜெபம் பண்ற ஆட்களை பார்த்துருக்கிறேன்.
டெய்லி 4-5 முறை ஜெபம் பண்ற ஆளுகளை பார்த்துருக்கிறேன். அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்றவங்களை பார்த்துருக்கிறேன். இரவெல்லாம் உட்கார்ந்து ஜெபம் பண்றவங்களை பார்த்துருக்கிறேன். அப்படி ஜெபம் பண்ற அநேகருடைய முகம் துக்கம் 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 துக்கம். அவருடைய முகத்துல சந்தோஷத்தினுடைய கோடுகளே இல்லை. இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரி முகம் துக்கமா இருக்குது? காரணம் என்னவென்றால், அவர்கள் எவ்வளவோ மணிக்கணக்கில் ஜெபித்த பொழுதும் கூட தேவனை தேட வேண்டிய விதமாக தேடுகின்ற ஆவிக்குரிய அறிவை பெறவில்லை. தேவ பிரசன்னத்தை தேடாமல், தேவ ஐக்கியத்தை தேடாமல், தேவனுக்குள் வாழ்கிறோம் என்ற நிச்சயத்தை தேடாமல், தேவத்துடைய வசனத்தினுடைய நியாயங்களை தேடாமல் ஜெப விண்ணப்பங்களை அடுக்கிக் கொண்டே போவதில் அதிக ஆர்வம் காட்டின காரணத்தினாலே தேவன் அவர்களுடைய முகங்களை சந்தோஷப்படுத்த முடியவில்லை. எந்த ஒரு மனிதன் நீர் வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் வேண்டும் ஆண்டவரே என்று கேட்கிறானோ அவனுடைய இருதயத்தை தான் ஆண்டவர் சந்தோஷப்படுத்த முடியும். அழகரമായ ஒரு பாடல் பாடுங்களே, யார் வேண்டு நாதா நீரல்லவோ, எது வேண்டு நாதா உம் அன்பல்லவோ, பாழான லோகம் வேண்டாமையா, பாழான லோகம் வேண்டாமையா, வீணான வாழ்வை வெறுத்தேனையா, வீணான வாழ்வை வெறுத்தேனையா, யார் வேண்டு நாதா நீரல்லவோ, எது வேண்டு நாதா உம் அன்பல்லவோ. ஆண்டவருடைய அன்பை ஐக்கிய தேடுகிற பொழுது ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியாக்குவார். யாக்கோபு எகிப்துக்கு போகிறாரு. யாக்கோபு எவ்வளவு செல்வங்கள் இருந்ததுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், அப்படித்தானே? எவ்வளவு ஆடு மாடுகள் இருந்தது, எத்தனை வேலைக்காரங்க இருந்தாங்க, எத்தனை மனைவிகள் இருந்தாங்க, மனைவிகளோடு இணைந்த இலவச இணைப்புகள் எத்தனை இருந்தது, எல்லாம் உங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? அத்தனை இருந்தும் அடுத்த நாட்டுக்கு போறார். அடுத்த நாட்டுக்கு போறவள அந்த ராஜா கேட்கிறான், உன்னுடைய வயசு என்ன, how old are you? அப்போ அவர் சொல்றார், எனக்கு வயசு 130. சொல்லிட்டு முடிக்க வேண்டியதானே? கூடவே அடிஷனல் என்ன கேட்காத ஒரு தகவலை சொல்றார். எகிப்தில் உள்ள ராஜா விக்கிரகங்களை வணங்குகிறான். அதாவது அவன் வித்தியாசமான தெய்வங்களை வணங்குகிறான். ஆனா இவரை உண்மை தெய்வனை கண்டவர். விக்கிரகங்களை வணங்குகிற உண்மை தெய்வனை கண்டவன் இடத்துல கேட்கிறா, உன் வயசு என்ன அப்படின்ட்டு. 130. அதோட முடிச்சிருந்தா கூட பரவாயில்ல. என்ன சொல்றாரு, என்னுடைய முற்பிதாக்களுடைய வயசை விட என் வயசு ரொம்ப கம்மி. ஆதியாகமம் 47 அத்தியாயத்தினுடைய 8-9 வசனங்களில் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த தகவலை அறிந்து கொள்ள முடியும். அதோட என்ன சொல்ற அடிஷனலா, என்னுடைய வாழ்க்கை சஞ்சலம் மிகுந்த ஒரு வாழ்க்கை. I have been a much grieved person. நான் ரொம்ப ஒரு துக்கமான ஒரு மனுஷன். எப்படிப்பட்ட ஒரு பிக்சர் கொடுக்கப்பட்டது பார்த்தீங்களா? ஒரு அந்நிய தேசத்து ராஜா, செழிப்பான ஒரு நாட்டை ஆளுகிறவன் என்று பெயர் பெற்றிருக்க ஒரு ராஜா, உண்மையான தேவனை கண்ட ஒரு தேவ மனிதனிடத்திலிருந்து கேட்ட செய்தி என்னவென்றா, என் வாழ்க்கை சஞ்சலமான ஒரு வாழ்க்கை, உன் கடவுள் ஒன்று சஞ்சலமாக தான் வச்சிருந்திருக்கிறார் பாரா, அப்படி நினைக்க தகுந்த ஒரு வாழ்க்கையா ஒரு சாட்சியை கொடுக்கிறார். காரணம் என்ன? யாக்கோபுக்கு தேவன் உதவி செய்யலையா? நீ விலகி விலகி போன வேளையில கூட ஆண்டவர் உன்னை துரத்தி துரத்தி வந்து ஆசீர்வாதம் கொடுத்தாரு. ஆனாலும் நீ சந்தோஷமான மனுஷன் உன்னால சொல்ல முடியல. காரணம் என்ன? குறுக்கு புத்தி. தேவன் ஒரு வழியில வந்து அவனை எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்பினாலும் கூட இவனுடைய மனம் குறுகின வழிகளை தான் தேடி போனது. தொடக்கத்திலிருந்தே நேரு வழி இல்லை. ஆக தேவனை சார்ந்து, தேவனுடைய வழிகளை சார்ந்து, தேவனுடைய வார்த்தையை சார்ந்து, தேவன் கொடுத்த வாக்குறுதியை சார்ந்து அவன் தன்னுடைய நன்மைகளை தேடாதபடிக்கு தன்னுடைய மனதின் யோசனைகளின்படி, உணர்வின்படி, ஆசையின்படி தேடினபடினாலே தேவன் அவனுக்கு எவ்வளவு நன்மைகளை கொடுத்த பொழுது கூட அந்த மனிதன் சஞ்சலத்தோடு தான் வாழ்ந்தான். அதற்கு காரணம் தேவன் அல்ல. நாம் பக்தியுடையவர்களாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, தேவனை சார்ந்து வாழ்ந்தால் மட்டுமே தான் சந்தோஷமா இருக்க முடியும். அல்லேலூயா. ஆக அந்த அந்நிய ராஜாவுக்கு தேவனை அறிந்த ஒரு மனிதனிடத்திலிருந்து கிடைத்த சாட்சி, ஓ, தேவனை அறிந்தவர்கள்லாம் சஞ்சலமா தான் இருப்பாங்க. புரிகிறதா உங்களுக்கு? காரணம் என்ன? தேவனை சாராத ஒரு வாழ்க்கை. ஆம் அருமையானவர்களே, உங்களை மற்றவங்க பார்க்கிற வேளையில நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்கணும். இன்றையிலிருந்து நீங்க ஒரு முடிவு கட்டுங்க. அதுக்காக தயவு செய்து வேணும்னு முகத்தை சிரிச்சுட்டு காமிச்சிட்டு அப்புறம் அவங்க போனோன்னா மாத்திக்காதீங்க. சும்மா கடமையாக சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் சிரிச்சு காட்டுற மாதிரி, விளம்பர மாடல் சிரிச்சு காட்டுற மாதிரி, அந்த மாதிரிலாம் என்ன செய்யாதீங்க, காட்டாதீங்க. உண்மையான சந்தோஷத்தை இருதயத்திற்குள் கொண்டு வருவதற்கு என்ன வேணுமோ அதைத்தான் நாம் தொடர்ந்து கூட இந்த நாளை தியானிக்க போகிறோம். அடுத்தபடியாக, உலகத்தில் கொஞ்சம் பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க. உண்மையான தேவனை தேடாதவர்கள் கூட
சந்தோஷமா இருக்கிறவங்க பார்க்க முடியும், அப்படித்தானே? அவங்க நல்ல ஃபேரா இருக்கிறாங்க, நல்ல குட் லுக்கிங்கா இருக்கிறாங்க, அட்ராக்டிவா இருக்கிறாங்க, நல்லா சிரிச்சு பேசுறாங்க. கிறிஸ்தவங்களை மாதிரி பார்க்குற இடத்துலலாம் சோதனை 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 வேதனை, ஆண்டவர் சோதிக்கிறார், பிசாசு சோதிக்குது, அப்படியே ஒரு துக்க பாட்டு பாடாதபடிக்கு ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க. கரண்ட் ஈவெண்ட்ஸை பற்றியெல்லாம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்படி சந்தோஷமாக இருக்கிறவங்களை எல்லாம் கர்த்தர் சந்தோஷப்படுத்தி இருக்கிறார்னு சொல்ல முடியுமா? முடியாது. சந்தோஷமாக இருக்கிறவங்க எல்லாம் தேவனால் தான் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று கூற முடியாது. கிறிஸ்தவர்கள் சந்தோஷமாக இருக்கிறவர்களாக மட்டுமன்றி அவர்கள் சரியானவர்களாகவும் இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களை பார்க்கிற மற்றவர்கள் இவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு சாட்சியை மட்டுமல்ல, அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, எந்த ஒன்றிலும் சரியா இருக்கிறவங்க. அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை சொன்னா சரியா இருக்குது, அவங்க ஒரு உண்மை சொன்னா சரியா இருக்குது, அவங்க எந்த ஒரு காரியத்தில் டீல் பண்ணா சரியா டீல் பண்றாங்க. யானை ஏமாத்தணும் வஞ்சிக்கணும் ஆசை இல்லை, தாழ்ந்து போகிறாங்க, விட்டு கொடுக்குறாங்க. இவங்க ஒரு சரியான வாழ்க்கையை வாழ்றாங்க. They are living a right kind of life. So they are totally different. சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த உலகத்திலே அநேகர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தேவனை அறியாத எத்தனையோ நாடுகளிலே ஜனங்கள் சந்தோஷமாக இருக்கிற அநேகரை பார்க்கிறார்கள். ஆனால் சந்தோஷமாக இருக்கிற ஒரு அடையாளம் மட்டுமல்ல, அவர்கள் சரியாக இருக்கிற அடையாளம் இருக்கணும். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கணும் பாட்டு பாடிட்டு போகிறது இல்லை, நான் சத்தியம் சார்ந்து வாழ்கிறேன் என்பதை ஜனங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சரியான ஒரு வாழ்க்கையாக, செயல்களில் சரியான, சிந்தனைகளில் சரியான, சுபாவங்களில் சரியான, முடிவுகளில் சரியான, நோக்கங்களில் சரியான, ஆசைகளில் சரியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதை மற்றவர்கள் பார்க்க முடிகிறதா? அருமையான சகோதரர்களை சகோதரிகள், நீங்கள் வாழ்கின்ற பகுதிகளிலே, வேலை செய்கிற பகுதிகளிலே, தொழில் செய்கிற பகுதிகளிலே, நீங்கள் ஐக்கியம் கொள்கிற பகுதிகளிலே நீங்கள் சரியானவர்கள் என்பதை மற்றவர்கள் பார்ப்பதற்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர்களா? உண்மை இல்லாத இருதயம் உள்ளவர்கள் நீங்கள் எவ்வளவு சரியாக இருந்தால் கூட அதை மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனாலும் உங்களை உற்று கவனிக்க வாய்ப்பு ஏற்படுகிற பொழுது உங்களை கவனிக்கின்றவர்களுக்கு நீங்கள் சரியானவர்களாக இருக்கிறீர்களா? யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு வித்தியாசத்தை போத்திபார் கண்டுபிடிச்சான். எப்படி கண்டுபிடிச்சான்? அவன் எப்பவும் காலையில் எழும்பணுன்னே ஜெபம் பண்ணிட்டு சூத்திரம் சூத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படியே அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பான். போகிறதிலும் வருகிறதிலும் சூத்திரம் சொல்லிட்டே இருப்பான். பைபிள் வசனங்களை எல்லாம் மனப்படமாக சொல்லிட்டு இருப்பான். இதையெல்லாம் பார்த்துட்டா போத்திபார் எல்லா சொத்தையும் அவங்ககிட்ட ஒப்பு கொடுத்தான். இந்த பாரு, நீ நல்லா ஜெபம் பண்ணுற, நல்லா பைபிள் படிக்கிற, நல்லா எப்போ பார்த்தாலும் சோத்திர சொல்லிட்டு இருக்கிற, உன் கடவுள் மேலே உனக்கு பயங்கரமான பக்தி இருக்கு, அதனால சொத்தையெல்லாம் நீயே நிர்வாகம் பண்ணிக்கோ, இனி என்னுடைய ஃபேமிலி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இன்சார்ஜ் நீ தான் மேனேஜர் அப்படின்னு கொடுத்தானா? இல்லை. யோசேப்பிடத்தில் போத்திபார் பார்த்தது ஒரு பக்தியான ஒரு வாழ்க்கை முறை அல்ல, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை முறை. அல்லேலூயா. அவன் சரியா பேசுறான், அவன் சொன்னா அதை நம்பி செயல்படலாம். ரிலையபிள் பர்சன். அவன் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தான்னு சொன்னா கண்ணை மூடிக்கிட்டு நம்பலாம். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில சில தகவலை சொல்றவில்லை, அதற்கு பிறகு நான் அதை ஒரு 15 பேர்ட்டே கேட்க வேண்டியிருக்கு. ஏன்? இவர் சொன்னா உண்மையை தான் சொல்லுவார்னு என்னால் உறுதியா நம்ப முடியல. அதனால சில தகவலை கொடுத்தா கூட அந்த தகவலை சார்ந்து நான் உடனே முடிவெடுக்கிறதில்ல. அது உண்மையா இன்னும் 10 பேர்ட்ட கேட்பேன். என்ன பிரதர், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நான் சொன்னதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நிலவரம் அந்த மாதிரி இருக்குது. நிறைய பேர் சொன்னதை நான் உண்மையிலே சரிதான் நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா நிறைய பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் அன்றைக்கு போத்திபாருடைய வாழ்க்கையில் யோசேப்பு ஒரு உண்மை உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. அவனிடத்தில் உண்மையை பார்த்து தான் போத்திபார் அவனை மேனேஜர் ஆக்கிறானே ஒழிய, அவன் எப்பவும் ஜெபம் பண்ணிட்டே இருப்பான், பாட்டு பாட்டு இருப்பான், ஆராதனை பண்ணிட்டே இருப்பான், சோத்திரம் அல்லேலூயா சொல்லிட்டே இருப்பான். அப்படி இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகி நம்மிடத்துல பக்தியை அல்ல பார்ப்பது, பரிசுத்தத்தை பார்க்கணும். அல்லேலூயா. நம்மை வெறும் பக்திமானாக அல்ல, பரிசுத்தவானாக பார்க்கணும். ஒரு உண்மையான வாழ்க்கையை நாம் வாழ்வதை மற்றவர்கள் பார்ப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதற்காக அந்த இடத்துல ஒரு சிறு கூட்டமாக கூடி வந்திருக்கிறோம். ஆகையால் அருமையானவர்களே, உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நான் சந்தோஷமா இருக்கிறத என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க பார்க்க முடியுதா? நான் சந்தோஷமா இருக்கிறத நான் வேலை செய்கிற இடத்துல பார்க்க முடிகிறதா? அதற்கு நான் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க முடிய காரணம் என்ன? யோசித்து பார்க்கணும். என்னை ஒரு சரியானவனாக பார்க்க முடிகிறதா? என்னுடைய வாழ்க்கை முறை, என்னுடைய சுபாவங்கள், என்னுடைய செயல், என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் சரியானவர்களாக இருக்கிறதை மற்றவர்கள் பார்க்கிறாங்க. மூன்றாவதாக இன்னும் ஒரு சாட்சி நமக்கு வேணும். சந்தோஷமா இருக்கணும், சரியா இருக்கணும். அதே நேரத்தில் நான் சிலரை பார்த்துருக்கிறேன், அவங்க உண்மையிலேயே சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. பார்க்குறவெல்லாம் சிரிச்சு தான் பேசுகிறாங்க.
எப்போ பார்த்தாலும் நல்ல கலகலப்பாக பேசுகிறாங்க, ரொம்ப நல்லது. யாரை ஏமாத்துறது கிடையாது, யாருக்கிட்டையும் வாங்கிட்டு இல்லைன்னு சொன்னது கிடையாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டது கிடையாது. எல்லாம் பெர்ஃபெக்ட், சரியான நேரத்தில் சரியான விதத்தில் எல்லாத்தையும் செய்வாங்க. பக்கா ஜென்டில்மேன், ஒரு தவறை அவங்ககிட்ட பார்க்க முடியாது, ஒரு நல்ல வாழ்க்கை. ஆனால் இவ்வளவு நல்லவர்களாக அவள் இருந்த பொழுதிலும் கூட அவர்களை பார்க்க முடியாத ஒரு குறை இருக்கிறது. என்ன குறை என்று சொன்னால், இவங்களால வேற யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது, இவங்களால வேற யாருக்கும் எந்த உபத்திரமும் கிடையாது. நம்ம கிறிஸ்தவங்க அடிக்கடி சொல்ற வார்த்தை என்னன்னு சொன்னா, நான் யாருக்கு என்ன அநீதி பண்ணேன், நான் யாருக்கு என்ன அக்கிரமம் பண்ணேன், ஏன் தான் கடவுள் எனக்கு இவ்வளோ பெரிய சோதனை அனுப்புறான்னு தெரியலையே, நான் ஒரு தடவை கூட தீங்கு நினைச்சது கிடையாது. உண்மைதான், நீ ஒரு தடவைக்கும் தீங்கு நினைச்சது கிடையாது, யாருக்கு நல்லது நினைச்ச. நீ ஒரு தடவைக்கும் தீமை செய்தது கிடையாது, ஆனால் யாருக்கு நன்மை செய்த. ஒரு தடவை கூட நீ அநீதி பண்ணது கிடையாது, யாருக்கு நீ நீதி பண்ண. ஆண்டவர் மற்றவங்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு பைபிளில் சொன்னதை நீ என்றைக்காவது படித்து அதன்படி வாழ்க்கை முன் வந்திருக்கிறாயா? எதெல்லாம் செய்யக்கூடாது அதை மட்டும் நீ செய்யாமல் விட்டிய ஒழிய, எதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு கடவுள் சொன்னாரோ அதை நீ செய்யலையே. அருமையானோட நான் மற்றவனுக்கு பயன் உள்ளவர்களாக வாழணும். அல்லேலூயா. ஒரு சரியான வாழ்க்கை மட்டுமல்ல, சந்தோஷமான வாழ்க்கை மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கை, ஒரு யூஸ்ஃபுல் லைஃப். ஏதோ நான் ரொம்ப கரெக்டாக இருக்கிறேன், என்னிடத்துல ஒரு குறையும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது, என்னால் யாருக்கு எது தீங்கு கிடையாது, ரொம்ப ஜாலியாக இருக்கிறேன், நல்லா பாடி துதித்து ஸ்தோத்திரித்து ஹல்லேலூயா சொல்லிட்டு ஆல்வேஸ் ஐ ஆம் ஜாய்ஃபுல். ஆனால் எனக்கு என்னையா பிரயோஜனம்? உன் வாழ்க்கையினால எனக்கு என்ன பிரயோஜனம்? சிலர் பாருங்க, அவ்வளவு இயேசுநாதரை பற்றி சொல்லுவாங்க, ஆண்டவருடைய அன்பை பற்றி அவ்வளவு பாட்டிலாக ஊற்றி பேசுவாங்க. ஆனால் ஒரு நாளனா உதவி செய்ய மாட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு ஊழியக்காரர், ஒரு சகோதரர் இயேசுநாதருடைய அன்பை பற்றி என்கிட்ட மணிக்கணக்கில் பேசுவார். ஆனால் அந்த நாட்களில் எனக்கு மிக மிகுதியான பணப்பிரச்சனை இருக்கும். ஒரு 50 ரூபாய் உதவி செய்ய மாட்டார், ஒரு 10 ரூபாய் உதவி செய்ய மாட்டார். ஆனால் ஆண்டவருக்கு அப்படி செய்வார், இப்படி செய்வார், அதை செய்வார், இதை செய்வார், வாளாக்காமல் மேலாக்குவார், உயர்த்துவார். ஐயோ, அவர் வாயை திறந்தார்னா நான் வானத்தில் பறந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் அன்னைக்கு என் வயிற்றில் சாப்பாடே இருந்திருக்காது. ஒரு 5 ரூபா கொடுக்க மாட்டார். எதுக்கு சொல்றேன்னா, யூஸ்லெஸ் லைஃப். அருமையானவர்களே, 3 முக்கியமான விதங்களை நீங்கள் மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக விளங்கணும். ஒன்று, மற்றவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு நன்மை என்னவென்றால், பணம் கொடுக்கிறோமோ வேற ஏதாவது உதவி செய்கிறோமோ அது இரண்டாவது. முதலாவது, ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழணும். பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய முதல் நன்மை, பிள்ளைகள் பார்க்கத்தக்க விதமான ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழணும். ஊழியர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஊழியம் முதலாவது, ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை தங்களுடைய சபை மக்களுக்கு முன்பாக, தங்களுடைய ஊழியத்தை அறிந்த மக்களுக்கு முன்பாக அவர் வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டிய மிக முக்கியமான நன்மை என்னவென்றால் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை. அல்லேலூயா. இதை போல நன்மையான காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஆனால் அதோட முடிஞ்சு போகல. உங்களுடைய சுபாவம், உங்களுடைய நடத்தைகள், உங்களுடைய பேச்சுகள் எல்லாம் மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். அதைத்தான் தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பொழுது, நீ விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு, பி an example, ஒரு மாதிரியாக இரு. ஸோ we must lead an exemplary life. ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழணும். ஆனால் அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் மற்றவங்களுக்கு அதிகமாக ஒரு நன்மை என்ன தேவைப்படுதுன்னா, பொருளாதார ரீதியான நன்மை. அல்லேலூயா. எல்லாருக்கும் நம்ம வாரி வழங்க முடியாது, எல்லாருக்கும் நம்ம கொடுத்து அவங்கள தாங்க முடியாது. ஆனால் நமக்கு நம்மிடத்தில் இருக்கின்ற அளவிற்கு ஒரு பெரிய உதவியை செய்ய விட்டாலும் ஒரு முதல் உதவியாவது செய்யணும். அப்படிதானே? முக்கிய உதவியை செய்ய முடியல, முதல் உதவியாவது செய்யலாமே. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை பார்க்கிறோம். நாம ஜெபம் பண்றோம், இயேசுநாதரை காமிச்சு விடுறோம், அவர் ஒன்று பார்த்துக்குவார். நல்லதுதான், அவங்க இயேசுநாதரை சார்ந்து வாழணும், அப்பதான் நன்மை பெறும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? சிலர் பாருங்க, எவ்வளவு செல்வம் இருந்தாலும் சரி, எவ்வளவு சொத்து இருந்தாலும் சரி, தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்க பிள்ளைகளும் நிறைய சம்பாதிக்கிறாங்க, வெளிநாட்டில் இருந்து சம்பாதிக்கிறாங்க. ஏற்கனவே 2-3 வீடு இருக்குது, பையனுக்கு ஒரு குறைவுமே இல்லை. பொண்ணை கொடுத்த இடமும் நல்ல வசதி, போகிற வழி நிறைய வசதியோட தான் போயிருக்கிறா, கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இந்த அப்பா அம்மாவுக்கு இருக்கிற சொத்துக்களை வச்சுட்டு இவங்க என்ன சிந்திக்கிறாங்க, இதை யாருக்கு கொடுக்கறது? அக்கம் பக்கத்தில் கல்யாணமே ஆகாத பிள்ளைகள் எத்தனையோ இருக்குது, பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாத பிள்ளைகள் எத்தனையோ இருக்குது, அடுத்தவளை சாப்பாட்டுக்கு அதுங்க எத்தனையோ பேர் இருக்குது. அதை கூட செய்ய மாட்டான். இந்த நல்லா வாழ்ந்து வளர்ந்து வளமையாக இருக்கிற தங்கள் பிள்ளைகளுக்கு தான் தேவையில்லாமல் என்ன பண்ணுவாங்க, 10 பவுனில் 25 பவுனில் 30 பையனில் பையன் பிரேஸ்லெட் வாங்கியே கேட்கல, அவனுக்கு போடுற பழக்கமும் கிடையாது. அந்த அப்பா அம்மாவுக்கு இருக்கிற சொத்தை வச்சு என்ன பண்ணுறது, கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு வச்சுட்டு என்ன பண்ணுறது, பையனுக்கு பட்டையா பிரேஸ்லெட்.
ஆமாம், மகளுக்கு அந்த மாதிரி வெயிட்டான செயின் போடுறதுக்கு ஆசை இல்லை, போட்டாலும் கழுத்து வலி திருகு வலி எல்லாம் வருது. திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய பேர் கழுத்து வலி காரணமே அவங்க போடுற அதிகமான வெயிட்டு தான். ஆமாம், தாலி செயின்னா 12 பவுனில் இருந்தால் தான் அது தாலி நிறைவே நினைக்கிறாங்க. அது 3 பவுனில் இருந்தாலும் தாலி தான். பிரமதத்தோட பாருங்க வெறும் கயிறு கட்டிட்டு வாழ்கிறாங்க, அதுவும் தாலி தான். ஏதோ முறுக்கி பழைய காலத்தில் கிணத்துல தண்ணி எடுக்கிற கயிறு மாதிரி இருக்கணும். ஆமாம், அந்த கயிறில் கூட என்ன செய்யறான் வித்தியாசம். அதெல்லாம் சரவணா கோல்டு சென்னைக்கு போச்சுன்னா அவன் 3 பவுன்லேயே 30 பவுன் மாதிரி தோட்டத்தை கொடுக்குறான், கயிறு மாதிரி கட்டி நம்ம ஆள் போட்டுரும். ஆமாம், மற்றவங்களோட நம்ம வெயிட்டாக போடுறோம் அப்படின்னு. இந்த மாதிரி தங்களிடத்தில் இருக்கிற செல்வத்தை கொண்டு தங்களுடைய பிள்ளைகளை தான் வாழ வைக்கிறாங்க. அது அவங்களுக்கு தேவையில்லை. ஒரு பையன் சொல்கிறான், எங்கள் அப்பா எங்கெங்கெல்லாமோ சொத்து வாங்கி போட்டிருக்கிறாரு, எங்கே என்ன எப்படி வாங்கி போட ஒரு விவரமும் நமக்கு தெரில. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது நமக்கு நேரமும் கிடையாது. அப்பாக்காரர் என்ன சொல்கிறாரு, என் பிள்ளைகள் பொறுப்பு இல்லாமல் இருக்குது, நான் வாங்கி போட்ட சொத்தெல்லாம் எனக்கு பின்னால் என்ன ஆகுமோ தெரில, பசங்க குறைஞ்சபட்சம் எங்கே என்ன சொத்துன்னு போய் பார்க்கவது வேண்டாம். ரொம்ப கன்சர்னோட கரிசனையோட சொல்கிறாங்க. ஆடா முட்டாள்களை, உங்கள் பையனுக்கு நிறைய சொத்து இருக்கிறதுனால இதை அவனுக்கு பார்க்குறது கூட நேரம் இல்லை. ஆனால் ஒருவேளை சாப்பாட்டு வழி இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, உதவி செய்யலாமே. அமெரிக்காவிலும் இங்கிலாந்துலேயும் இருந்து அவங்க நிறைய சம்பாதிச்சு வச்ச பிறகு அவங்களுக்கு ஏன் வீடு வாங்கி கொடுக்குற, அவங்களே ஏன் நகை வாங்கி கொடுக்குற? இங்கிலாந்தில் போய் நகையாக போட போகிறாங்க, அங்கே போனால் கிண்டல் அடிப்பாங்க. நீ தேவையில்லாமல் செயினை வாங்கி கொடுத்து அவன் வச்சு அதை பாதுகாக்க வேண்டிய வேலையை செய்ய வேண்டியது. ஆக அருமையிலே ஏழைகளுக்கு கொடுங்க, தேவையுள்ளவங்களுக்கு கொடுங்க, மற்றவர்களுக்கு பொருளாதார ரீதியான உதவிகளை செய்யுங்க. 5000 10,000 கொடுக்க முடியல, ஒரு 5 ரூபாவது கொடுங்க. ஒரு 500 ரூபாய் இருக்கிற வேலை ஒரு 50 ரூபாய் நீங்கள் கொடுத்து பழகலன்னு சொன்னால் உங்கள் கையில் 5 லட்சத்தை ஆண்டவர் கொடுத்தாலும் 5 பைசா கொடுக்க மாட்டீங்க. ஆமாம், சிலர் பாருங்க 500 ரூபா சம்பளம் வாங்குற காலத்துலேயும் 10 ரூபா தான் காணிக்க போடுவாங்க, 50,000 சம்பளம் வாங்கினாலும் 10 ரூபா தான் காணிக்க போடுவாங்க. 10 ரூபாய்க்கு அப்பால் காணிக்க போடுற ஒரு வலிமை அவங்களுக்கு வரவே வராது. நம்மிடத்தில் இருக்கின்ற பொருளாதார வசதியினுடைய நிலைமையின் அடிப்படையில் கொஞ்சம் இருக்கிறதோ அதிகம் இருக்கிறதோ மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும். போதுமான அளவுக்கு நாம் எவ்வளவு ஜெபம் பண்ணணும் பைபிள் சொன்னதை விட அதிகமான ஒரு கட்டளை பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உதவி செய்யுங்க, நன்மை செய்யுங்கள், நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதிருங்க. அல்லேலூயா. எனவே சந்தோஷமானவர்களாக மற்றவர்களுக்கு காட்சியளியுங்கள், சரியானவர்களாக காட்சியளியுங்கள், பிறருக்கு பயனுள்ளவர்களாக காட்சியளியுங்கள். கடைசியில் 3 பாயிண்ட் சொன்னீங்களா பிரதர், ஒன்றை விட்டுட்டீங்களா? 3 பாயிண்ட் சொன்ன, ஒன்று முன்மாதிரி வாழ்க்கை, இன்னொன்று பொருளாதார உதவி. 3 எல்லாருக்கும் பொருளாதார உதவி தேவைப்படாது, எல்லாருக்கும் நம்முடைய பணம் பொருள் தேவையில்லை. ஆனால் அன்பான வார்த்தைகள் தேவைப்படுகிறது, கரிசனையான ஐக்கியங்கள் தேவைப்படுகிறது, அவருடைய வாழ்க்கை சூழல்களை சற்று கேட்டு அவர்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை தேவைப்படுகிறது. எனவே அன்பான அணுகுமுறைகள் மூலமாக, அன்பான வார்த்தைகள் மூலமாக, மற்றவர்களுடைய பலவீனங்களை புரிந்து கொள்கிற ஒரு மனப்பக்குவத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். மற்றவர்கள் ஏதோ சில தவறுகளை செய்து சில துன்பங்களை அனுபவிக்கும் பொழுது அவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி இன்னும் அவர்களை காயப்படுத்தாதபடிக்கு மென்மையாக அவர்களுடைய சூழலுக்கு மத்தியிலே அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். சுட்டிக்காட்ட வேண்டிய விதமாக தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்கள் இப்பொழுது அடைகிற வேதனை என்று புரிந்து கொள்ளுங்கள். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை அங்கங்கே இங்கே ஓடி கீழே விழுந்து அழுறவள அம்மா அப்பா ஓடி என்ன பண்ணுவாங்க, ஆறுதலாக குழந்தைய தூக்கி விடுறது கிடையாது, என்ன பண்ணுவாங்க, போட்டு அடிப்பாங்க. சொன்னீங்களா, அப்போவே சொன்னல, கேட்டியா அங்கே போகாத எத்தனை முறை சொன்னேன், சொன்ன கேட்கறதில்ல, அடி அவன் ஏற்கனவே அடி வாங்கிட்டு அழுதுட்டு இருக்கிறான். அதுக்கு மேலே இவங்க என்ன பண்ணுவாங்க, போட்டு அடிப்பாங்க. இதே டெண்டன்சி தான். மற்றவங்க ஏதோ சில தவறுகளை செய்து சில துன்பங்களை அனுபவிக்கும் பொழுதே அந்த துன்பத்தினுடைய வேதனையை புரிந்து கொள்ளாமல் அந்த தவறுகளுடைய கோரத்தன்மையே மனசுக்கு முன்னாடி கொண்டது. நான் அப்போவே சொன்னோம் பார்த்தியா, திமிர்த்தனமாக நடந்தல, இப்படி தான் வரணும். மற்றவர்களிடத்தில் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். வேதனை எந்த விதத்தில் வந்தாலும் சரி அதை வேதனை என்று புரிந்து கொள்ளுங்கள். அந்த வேதனைக்கு நீங்கள் மருந்திட வேண்டுமே என்று அந்த வேதனைக்கு மத்தியில் சென்று நீங்கள் முள்ளாக குத்தி கொண்டிருக்கக்கூடாது. ஆகையால் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழுங்கள், மற்றவர்களுக்கு பொருளாதார உதவி செய்யுங்கள், மற்றவர்களை அன்பாக நடந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட 3 வாழ்க்கை முறைகள் மூலமாக நீங்கள் கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் என்பதை உலகத்திற்கு அறியப்படுத்துங்கள். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்போம். இப்பொழுது நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்திலே தேவன் இவ்விதமான ஒரு சாட்சி வாழ்க்கையுள்ள மக்களாக நாம் வாழ்வதற்கு உதவி செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஏதோ சில பக்தியான காரியங்களை செய்து கொண்டு வாழ்கிறவர்களாக அல்ல, நாங்கள் மற்றவர்களுடைய பார்வையிலே
சந்தோஷமாக வாழ்கிறதை அவர்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் நம்புகின்ற தேவன், நாங்கள் நம்புகின்ற கிறிஸ்தவம் எங்களை சந்தோஷமாக வைத்திருக்கிறது என்பதை மற்றவர்கள் பார்க்கத்தக்கதாக நாங்கள் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையிலே நாங்கள் வெற்றி பெற எங்களை உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமானதாக மட்டுமல்ல, அது மிக மிக சரியாக இருக்கிறதை மற்றவர்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். அப்படிப்பட்ட ஒரு சாட்சி வாழ்க்கையை வாழ்வதற்கான விசேஷ வாஞ்சிய விருப்பத்தை தாரும். நாங்கள் சந்தோஷமாகவும் சரியாகவும் மட்டும் வாழ்கிறவர்களாக அல்ல, மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக வாழ உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு பிரயோஜனத்தை ஏற்படுத்தும் விதமாக வாழ உதவி செய்யும். அவ்விதமான சாட்சி வாழ்க்கை இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு வாழ்விலும் உருவாக உதவி செய்யும். சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் தடையாக இருக்கிற எல்லா சூழல்களிலும் நம்முடைய மக்களை விடுதலையாக்கி ஆசீர்வதியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சகோதரர் சாம்சன் பால் ஆண்டுதோறும் வெளியிடுகின்ற தினசரி தியான நூல்கள், ஜீவ நீரோடை மாத இதழ், பிரசங்க விசிடிக்கள் மற்றும் பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள் தொடர்பான விவரங்களுக்கு எங்களுக்கு எழுதுங்கள். தொடர்பு முகவரி: சகோதரர் சாம்சன் பால், 126 முத்தைய முதலியார் வீதி, பாண்டிச்சேரி 605003, இந்தியா. தொலைபேசி எண் 0413360442. In English, Samson Paul, 126 முத்தைய முதலியார் ஸ்ட்ரீட், பாண்டிச்சேரி 605003, இந்தியா. Phone 041322360442.